வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நான் கேசவன் நாராயணனாக மாறி மரணத்துக்கு பின் ஒருவருடைய அனுபவங்களை இந்த கதை மூலமா சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன எபிசோட்ல 2 வேறு வேறு மதத்தை சார்ந்த பெண்கள் பற்றி பேசினோம் இல்லையா? அவங்க மதத்தால, இடத்தால, மொழியால வேறாக இருந்தாலும் எப்படி தோழிகளாக இணைந்து ஆட்டமும் பாட்டமுமாக இருந்தாங்க அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க கடைசியில என்ன ஆவாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க கதை கேட்கலாம். ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ நாட்டின் உபதளபதி, அந்தணன் ஆயினும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களாயிற்று. வேறு ஒரு நாட்டை வாள்முனையில் தாக்குவதையும் தாக்கப்படுவதையும் நான் நன்கு உணர்ந்தவன். மேலை சாளுக்கியர்கள் சோழ மன்னர்களை தாக்கும்போது வெறியோடு தடுத்து விரட்டி இருக்கிறேன். சிதிலமான எல்லை கிராமங்களை பார்த்து கலங்கி இருக்கிறேன். யவனர்களால் ஸ்ரீரங்கம் அழிக்கப்பட்டது வேதனை தந்தது. தினந்தோறும் உற்சவமூர்த்தியை ரங்கநாதரை தரிசனம் செய்து கொண்டிருந்த பெண் மனம் தாழாமல் அந்த போர் வீரர்களின் பின்னே அழகிய மணவாளரை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு திருவெல்லரை சொந்த ஊர், பிராமண குலம். ஆனால் தினமும் திருவெல்லரையிலிருந்து திருவரங்கம் வரை நடந்து நடந்து உறுதியான கால்களும் மெலிந்த உடம்பும் கொண்டவளாதலால் அவளால் தொடர்ந்து அவர்கள் பின்னே நடக்க முடிந்தது. அந்த யவன வீரர்களுக்கு உணவு எடுத்து வைத்து, தட்டு கழுவி வைத்து, கூடாரம் அமைக்க உதவி செய்து அவர்களுக்கு பின்னே ஓடினாள். அழகிய மணவாளர் எங்கிருக்கிறார் என்பதே அவள் குறியாக இருந்தது. பொக்கிஷங்கள் மாலிகாபூரால் அலாவுதீன் கில்ஜிக்கு கொடுக்கப்பட்டன. அலாவுதீன் கில்ஜி பொக்கிஷங்களை பார்வையிட்டான். அழகிய மணவாளர் ஒரு ஆசனத்தில் வீற்றிருந்தார். அலாவுதீன் கில்ஜியின் மகள் அந்த அழகிய மணவாளரை பார்க்க அழகிய மணவாளர் கண் சிமிட்டி சிரித்ததாக அந்த பெண்ணுக்கு தோன்றியது. ஓடிப்போய் அழகிய மணவாளரை அள்ளி எடுத்து கொண்டாள். தந்தையிடம் எனக்கு இந்த பொம்மையை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டாள். தந்தையிடம் அவளுக்கு மிக பெரிய அன்பும் உரிமையும் இருந்தது. தந்தை சந்தோஷமாக அழகிய மணவாள பெருமாளை அவளுக்கு பரிசளித்தார். அவள் இடுப்பில் தூக்கி கொண்டு போனாள். அவளுக்கு பின்னால் பின்தொடர்ந்த வள்ளி திருவெல்லரை பிராமண பெண்ணும் நடந்தாள். பின்தொடர்ந்த வள்ளி யவன அரசனின் பெண்ணை சிநேகிதம் பிடித்து கொண்டாள். பின்தொடர்ந்த வள்ளி தமிழில் பேச, யவன இளவரசி அராபியில் பேச இருவரும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். யார் என்று கேட்க தன் ஊரை பற்றியும், தான் வழிபட்ட விக்கிரகம் இது என்றும், ஸ்ரீரங்கம் என்ற பட்டினத்தில் இவர் குடியிருந்தார் என்றும், மக்கள் எல்லோரும் தினந்தோறும் வழிபடுவார்கள் என்றும் பின்தொடர்ந்த வள்ளி சொல்ல, இளவரசி ஆச்சரியத்துடன் அழகிய மணவாளரை பார்த்தாள். இன்னும் இறுக அணைத்து கொண்டாள். எனக்கு துணையாக இரு என்று பின்தொடர்ந்த வள்ளியை கேட்டுக்கொண்டாள். பின்தொடர்ந்த வள்ளி தினமும் அழகிய மணவாளரை தரிசித்த வண்ணம் அந்த யவன இளவரசிக்கு உதவிகள் செய்து வந்தாள். அழகிய மணவாளர் எங்கிருக்கிறார் என்பதை ஸ்ரீரங்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்ல வேண்டும் என்கிற பரபரப்பு அவளுக்குள் ஏற்பட்டது. ஸ்ரீரங்கம் போக உத்தரவு கேட்டாள். ஏன் என்று யவன இளவரசி கேட்க, அவள் தன் தந்தைக்கும் தாய்க்கும் உடல்நிலை சரியில்லை என்கிற செய்தி வந்ததால் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்னாள். இளவரசி பின்தொடர்ந்த வள்ளிக்கு பிரியாவிடை கொடுத்தாள். 2-3 வீரர்களை துணைக்கு அனுப்பினாள். குதிரையில் ஏறி அந்த பிராமண பெண் பின்தொடர்ந்த வள்ளி ஸ்ரீரங்கம் நோக்கி வந்தாள். இடம் முழுவதுமே யவனர் வசமானதால் வந்தவர்களுக்கு நல்ல உபச்சாரம் கிடைத்தது. காட்டு அழகிய சிங்கர் கோயிலில் வைணவர்கள் ஒன்று கூடினார்கள். பின்தொடர்ந்த வள்ளி சொன்னவற்றை காது கொடுத்து கேட்டார்கள். என்ன செய்வது என்று விதம் விதமாக யோசித்தார்கள். கடைசியில் பல்வேறு சாத்திரங்கள் அறிந்தவர்கள் ஒன்று கூடி ஒரு குழுவாக டெல்லிக்கு செல்வது என்றும், அலாவுதீன் கில்ஜியை கேட்டு அழகிய மணவாள பெருமாளை மீட்பது என்றும் தீர்மானமாயிற்று. டெல்லியில் பாடுவதும்
ஆடுவதும் செய்ய வேண்டும் என்று முடிவாயிற்று. நீண்ட மரத்தின் உச்சியில் வண்ண வண்ணமான கயிறுகளை கட்டி அந்த கயிறுகளை 2 கைகளில் கோலாட்டத்தோடு பிடித்து கொள்ள கோலாட்டம் ஆடியபடியே நகர அந்த கயிறு ஒரு பின்னலாக பின்னிக்கொள்ளும். ஒரே சீரான அழகான பின்னலாக வரும். பிறகு அதே மாதிரி ஆட அந்த பின்னல் ஒரே சீராக பிரிந்து மறுபடியும் பழைய இடத்திற்கு வரும். இந்த பின்னல் விளையாட்டு மிக வேகமாக துரிதமாக நடக்கும். தாளம் தவறாது ஒருவர் கூட தவறு செய்யாது ஆடினால்தான் இந்த பின்னல் வேலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆடல் பாடல் குழுக்களோடு பின்தொடர்ந்த வள்ளி மறுபடியும் டெல்லிக்கு போனாள். அங்கு நேரம் பார்த்து அலாவுதீன் கில்ஜிக்கு எதிரே இம்மாதிரியான ஆட்டங்கள் செய்ய முடியும் என்று வந்தவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு ஆடுவதற்கு உத்தரவு கிடைத்தது. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த யவனர்களிடம் கொஞ்சம் அரபி கற்றதால் பேசுவது கொஞ்சம் எளிதாக இருந்தது. அவர்கள் வேகமாக ஆடினார்கள், பாடினார்கள், தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அரசன் மிகுந்த சந்தோஷமடைந்தான். எதற்கு இவ்வளவு தொலைவு வந்தீர்கள் என்று கேட்டபோது, தங்களுடைய உற்சவ மூர்த்தியான அழகிய மணவாளர் இங்கு இருக்கிறார் என்று சொல்ல, இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? அவ்வளவு முக்கியமானதா இது என்று சொல்லி அழகிய மணவாளரை கொடுக்க உத்தரவிட்டார். அழகிய மணவாளர் இளவரசியின் படுக்கையில் படுத்திருந்தார். இளவரசியும் நல்ல தூக்கத்தில் இருந்தார். பின்தொடர்ந்த வள்ளி அழகிய மணவாளரை நெஞ்சோடு அள்ளி கொண்டு வந்து அந்த விற்பன்னரிடம் கொடுக்க, அதை வாங்கி கொண்டு அலாவுதீன் கில்ஜிக்கு பல 100 ஆசீர்வாதங்கள் செய்து விடை பெற்றார்கள். மிக துரிதமாக ஸ்ரீரங்கத்தை நோக்கி பயணம் செய்தார்கள். பிடிந்து எழுந்த இளவரசி அழகிய மணவாள பெருமாளை தேடினாள். இல்லை என்று சொன்னதும் கதறி தீர்த்தாள். தகப்பனிடம் போய், எனக்கு அந்த பொம்மைதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். இல்லையெனில் செத்து போய்விடுவேன் என்று சத்தியாகிரகம் செய்தாள். அரசன் மிரண்டான். பல வகையில் சமாதானப்படுத்தியும் அழகிய மணவாள பெருமாளின்றி தனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று அவள் உரத்த குரலில் கத்த, அந்த பெருமாளை மறுபடியும் மீட்டு வரும்படி அரசன் வீரர்களை அனுப்பினான். அவர்களோடு தானும் போவதாக இளவரசி பிடிவாதம் பிடித்தாள். அவளுக்கு பாதுகாப்பாக ஒரு படையை அனுப்பினார்கள். ஆனால் அதற்குள் ஸ்ரீரங்கம் வந்து பூஜைகள் செய்து அழகிய மணவாளரை உற்சவமூர்த்தியாக வைணவர்கள் ஸ்தாபித்தார்கள். இளவரசியால் அத்தனை வேகமாக பயணம் செய்ய முடியவில்லை. அதனால் தாமதமாக வர நேர்ந்தது. மிக பெரிய வைணவ கும்பலுக்கு நடுவே அவள் நின்றாள். அவளை பின்தொடர்ந்த வள்ளி அடையாளம் கண்டு கொண்டாள். அருகே போய் வரவேற்றாள். என்னுடைய ரங்கநாதர், என்னுடைய அழகிய மணவாள பெருமாள் இருக்கிறாரா? ஏன் மறைக்கிறார்கள்? ஏன் இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள்? அவரை நான் பார்க்க வேண்டும், இப்போதே பார்க்க வேண்டும் என்று அலறினாள். யவன பெண் மறுபடியும் படை வீரர்களோடு உள்ளே நுழைவது கண்டு வைணவர்கள் திகைத்தார்கள். இன்னும் அதிகமாக சூழ்ந்து கொண்டு உள்ளே எவரும் வராமல் இருப்பதற்கு முயற்சி செய்தார்கள். தான் உள்ளே போக முடியாது, தன்னை தடுத்து விடுவார்கள் என்று இளவரசி தவித்தாள். வெகு தூர பயணம், அது தவிர வேறு சில உடல் உபாதைகள் இருந்தன. அது அவளை நெஞ்சடைக்க வைத்தது. பார்க்க முடியாது போய்விடுமோ என்று இளவரசி உரத்து கதற நெஞ்சடைத்து அந்த இடத்திலேயே ஆவி பிரிந்தது. மற்ற வீரர்கள் கண்ணில் படாமல் அவளை பின்தொடர்ந்த வள்ளி வேகமாக கோயிலை விட்டு இழுத்து போனாள். வேறு சிலர் துணையுடன் அவளை மறைத்து வைத்தாள். திடீரென்று உரக்க கத்திய இளவரசியை காணவில்லை என்றதும் அவள் அரங்கனோடு கலந்து விட்டாள் என்று யவன வீரர்களுக்கு சொல்லப்பட்டது. யவன வீரர்கள் இதை நம்ப தயாராக இல்லை. எங்கே எங்கே என்று தேடினார்கள். எங்கும் இல்லை என்றதும் சோர்ந்து போய் டெல்லிக்கு பயணமானார்கள். அவர்கள் டெல்லிக்கு பயணமானதும் மறுபடி படையெடுப்பு நடக்கும், எனவே அரசனின் கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் என்று அழகிய மணவாள பெருமாளை எடுத்துக்கொண்டு வைணவர்கள் தெற்கு நோக்கி பயணப்பட்டார்கள். ஸ்ரீரங்கம் மறுபடியும் உற்சவமூர்த்தி இல்லாத இருளாயிற்று. அலாவுதீன் கில்ஜிக்கு தன் மகள் காணாமல் போனாள் என்று தெரிந்ததும்
இது அந்த ஊர் வைணவர்களின் சதியாகத்தான் இருக்கும் என்று கோபப்பட்டான். மிகுந்த ஆத்திரமடைந்தான். இந்த முறை உலுக்கான் என்பவனை தளபதியாக்கி அவனை போய் அழகிய மணவாளரை கொண்டு வரச் சொன்னான். மகளை கண்டுபிடித்து அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். தடுப்பவரை வெட்டி வீழ்த்தச் சொன்னான். மிக பெரிய படையோடு உலுக்கான் ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்து அழகிய மணவாள பெருமாள் எங்கே என்று விசாரிக்க எந்த வைணவரும் வாய் திறக்கவில்லை. வாய் திறக்காதவரை அடித்து துன்புறுத்தினான். சிரச்சேதம் செய்தான். பெண்களை துன்புறுத்தினான். ஸ்ரீரங்கம் உலுக்கான் கையில் படாத பாடுபட்டது. உள்பிரகாரத்தில் இரத்த ஆறு ஓடியது. உள்ளுக்குள் வராத வண்ணம் உலுக்கானை தடுத்த அத்தனை வைணவர்களும் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். 13,000 வைணவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள். பல பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். தப்பித்து ஓடிய சில வைணவர்கள் அருகே உள்ள கிராமங்களில் பதுங்கிக் கொண்டார்கள். பின்தொடர்ந்தவள்ளி எல்லா கோரங்களையும் பார்த்து திகிலடைந்து கிடந்தாள். ரங்கநாதரை மறைத்து கல் திரை எழுப்பப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஆட்கள் வருவதே அரிதாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்தில் உயிர்விட்ட தன் தோழியை நினைத்து பின்தொடர்ந்தவள்ளி அவளுக்காக ஒரு சித்திரம் வரைந்து கோயிலில் ஒரு ஓரத்தில் படத்தை சாத்தி வைத்தாள். என்ன ஒரு நேசமிருப்பின் டெல்லியிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்து அரங்கன் பெயரை சொல்லி உயிரை விற்றிருப்பாள். இவள் அரங்கன் மீது கொண்ட காதலில் என்ன தவறு என்று மனமுருகி அழுதாள். அவள் எப்படி அரங்கனை கொஞ்சினாள் என்பதையும் எப்படி சீராட்டினாள் என்பதையும் அரங்கனை பிரிந்த பின் எவ்வளவு வேகமாக பின்தொடர்ந்தாள் என்பதையும் மற்ற வைணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவள் சந்நிதி முக்கியமானது என்று அறிவித்தாள். அந்த சந்நிதிக்கு துலுக்க நாச்சியார் என்று பெயரிட்டு ரொட்டியும் பருப்பும் தினசரி நிவேதனமாகியது. பின்தொடர்ந்தவள்ளி துலுக்க நாச்சியார் சந்நிதியில் பூ வைத்து ஆராதித்து வந்தாள். பருவமடைந்ததும் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி தாயாரும் தகப்பனாரும் வற்புறுத்தினார்கள். திருமணம் செய்தால் துலுக்க நாச்சியாருக்கு பணிவிடை செய்ய முடியாது. அது மட்டுமல்லாது டெல்லிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையே நடந்து வந்து துலுக்கர்களோடு பழகிய பெண்ணானதால் யாரும் திருமணம் செய்ய தயங்கினார்கள். இது நல்லதாக போயிற்று என்று திருமணத்தை முற்றும் உதறி துலுக்க நாச்சியாரை வழிபடுதலே வாழ்க்கையாக பின்தொடர்ந்தவள்ளி மாற்றிக்கொண்டாள். 100 வயது வரை வாழ்ந்தாள். கொள்ளிடக்கரையில் குளித்து எழுந்து ஸ்ரீரங்கம் நோக்கி கும்பிட்டு அசதி தாங்காமல் அமர்ந்தாள். சட்டென்று இறந்தாள். சுற்றியுள்ளோர் அவள் யார் என்று தெரிந்து அவளை கொள்ளிடக்கரையிலேயே தகனம் செய்தார்கள். பின்தொடர்ந்தவள்ளி மெல்ல இங்கு வந்தாள். துலுக்க நாச்சியாரை தேடினாள். துலுக்க நாச்சியாருக்கு வருத்தம் அதிகம். அந்த யவன இளவரசி இங்கு வந்ததிலிருந்து மௌனமாக யாரோடும் பேசாமல் அரங்கன் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலே போக அவளுக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் அவள் ஸ்ரீரங்கம்தான் என்னுடைய வைகுந்தம், அங்குள்ள அழகிய மணவாளர் தான் என் கடவுள், அதை விட்டுவிட்டு வேறு எந்த இடத்துக்கும் அது வைகுந்தம் என்று சொல்லப்படும் உயர்ந்த இடமாக இருந்தாலும் நான் போக மாட்டேன் என்று இங்கேயே தங்கிவிட்டாள். பின்தொடர்ந்தவள்ளி வந்ததும் அவளை தேட என்னிடம் விசாரித்தாள். நான் சுட்டிக்காட்டினேன். என் துணையோடு பின்தொடர்ந்தவள்ளி துலுக்க நாச்சியார் அருகே போய் அமர்ந்து கொண்டாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த துலுக்க நாச்சியாரை நான் மெல்ல கைத்தட்டி எழுப்பினேன். சப்தம் கேட்டு துலுக்க நாச்சியார் விழித்தார். பின்தொடர்ந்தவள்ளிக்கு பயம். துலுக்க நாச்சியாரை தான் ஏமாற்றியது இந்த இடத்தில் புரிந்து போயிருக்குமோ? கோபம் வருமோ? சீறி விழுவாளோ? ஏதேனும் தண்டனை தருவாளோ என்று பயம். கை கூப்பி விலகினாள். ஆனால் துலுக்க நாச்சியாருக்கு இவள் வந்தது அரங்கனை பார்த்தது போல, அழகிய மணவாளரை பார்த்தது போல சந்தோஷம். ஓடிப்போய் அவள் அருகே நின்று அக்கா என்று 2 கைகளையும் விரித்தாள். துலுக்க நாச்சியார் விரித்த கைகளில் பின்தொடர்ந்தவள்ளி ஓடிப்போய் சேர்ந்து கொண்டாள். இருவரும் கட்டி தழுவினார்கள், குதூகலித்தார்கள், எல்லா பக்கமும் சுற்றினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், அரங்கா 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 என்று கதறினார்கள். அழகிய மணவாளர் எங்கிருக்கிறார் என்று மேலிருந்தபடியே கீழே பார்த்து கண்ணில் ஒற்றிக் கொண்டார்கள். தன் பொருட்டு
ஸ்ரீரங்கத்தில் யவனர்களால் வெட்டுப்பட்டு மேலே வந்து தவித்து கிடக்கிற பல உயிர்களை அவர்கள் சமாதானப்படுத்தினார்கள். அவர்களை அரங்கன் பெயரை சொல்லி குளுமைப்படுத்தினார்கள். இதோ இந்த நேரம் வரை அவர்கள் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஞானிக்கு நான் சுட்டிக்காட்டினேன். ஞானி வியப்போடு பார்த்தார். அந்த ஆட்டம் சிறிது கூட குறையவில்லை, சிறிது கூட மாறவில்லை. 700 வருடங்களுக்கு முன்பு என்ன விதமாக ஆடினார்களோ அதே விதமாக ஆடினார்கள். ஆனால் பின்தொடர்ந்த வள்ளி இளமையாக இருக்கிறாரே, முதுமையாக இல்லையே? ஞானி கேட்டார். எப்பொழுது அக்கா என்று துலுக்க நாச்சியார் தழுவி கொண்டாலோ அப்போதே முதுமையான அந்த உடம்பு சட்டென்று யவன இளவரசி அன்று பார்த்தது போலவே மாறிற்று. அவளுக்கும் இளமை வந்துவிட்டது. அந்த இளமை ஆட்டம்தான் இன்னும் தொடர்கிறது என்று நான் சொல்ல வியப்போடு ஞானி என்னை பார்த்தார். இப்போது என்ன ஆவார்கள்? ஞானி கேட்டார். அவர்கள் புறப்பட ஆயத்தமாகிவிட்டார்கள் என்று நான் பதில் சொன்னேன். மேலேயா, வெளிச்சத்திற்கா என்று வியந்தார். இல்லை, கீழே ஸ்ரீரங்கத்துக்கு. எப்போது? இன்னும் சில நொடிகளில். எப்படி? எப்படி உறிஞ்சப்படுகிறதோ அப்படியே உமிழப்படும். இவர்கள் 2 பேரும் ஒரே வயிற்றில் சகோதரிகளாக பிறப்பார்கள் என்று நான் சொன்னேன். அவர்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பிணைத்து கொண்டு நிற்க மெல்ல உயிர் சக்தி திரண்டு அவர்களை பூமி நோக்கி நகர்த்தியது. மெல்ல ஒரு கருப்பைக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அந்த வைணவ பெண்மணியின் கணவர் தினந்தோறும் அரங்கனுக்கு சேவை செய்பவர். அவருக்கு அரங்கனின் 2 மனைவிகள் போல பெண் குழந்தைகள் வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, பிரார்த்தனை இருந்தது. அந்த இடத்தில் இவர்கள் இருவரும் போய் சேர்ந்தார்கள். ஞானி வியப்போடு அந்த 2 ஒளியையும் பார்த்தார், கை கூப்பினார். ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் ஸ்ரீரங்கத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டார்கள். மறுபடி ஸ்ரீரங்கத்துக்குள் நுழையவே முயற்சி செய்வார்கள் என்று சொன்னார். நான் ஆமோதித்தேன். ஸ்ரீரங்கத்தில் வெட்டுப்பட்ட வைணவர்களும் மறுபடி ஸ்ரீரங்கத்திலேயே பிறப்பெடுப்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஞானி இந்த முறை என்னை பார்த்து, ஊர்கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உங்கள் கதையை சொல்லவில்லையே என்று புன்முறுவலுடன் கேட்டார். நான், என் கதை என்ன முக்கியம் இங்கு? பல்வேறு கதைகள் இங்கிருக்கின்றன என்றேன். ஆனால் ஞானி விடுவதா இல்லை. என் கதையை சொல்லும்படி மறுபடி தூண்டினார். ஞானி விடாம கேசவன் நாராயணனோட கதையை சொல்ல சொன்னார். அதை கேட்க அவர் மட்டுமல்ல, நாமும் ஆவலோடு இருக்கிறோம் இல்லையா? அடுத்தடுத்த எபிசோட்ல அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 பெண்கள் பற்றி கேட்டதும் ஸ்ரீரங்கம் போய் அழகிய மணவாளரையும் துலுக்க நாச்சியாரையும் தரிசிக்க மிகவும் ஆசையாக இருக்கிறது இல்லையா? எனக்கும் அப்படித்தான் இருந்தது இந்த எபிசோட் படிச்சு முடிச்சதும். நண்பர்களே, நான் சொல்ற கதை நிகழ்வுகள் எல்லாமே சொர்க்கம் நடுவிலே என்ற நாவலை தழுவி சொல்லப்பட்டதுதான். இப்போ நான் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். சிரித்த முகம்தான் உலகிலேயே அழகானது. அதுவே இளமையின் ரகசியம். நாமும் சிரித்து நம்மை சுற்றியுள்ளவரையும் சிரிக்க வைத்து நம் வாழ்வை சந்தோஷமாக கழிப்போம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.